திமுக ஆட்சி காலத்துல 200 ரூபாய் ஊப்பி என்ன பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒரு சம்பவத்தை இப்ப செஞ்சிருக்கிறாரு சேகர் பாபு. அமைச்சர் சரத்துக்கு எதிராக திமுக மாணவர் அணி அறிவிச்ச போராட்டத்துக்கு சேகர் பாபுவும் மேயர் பிரியா அவர்களும் எதுக்கு வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருந்தாலும் வந்ததுதான் வந்தீங்க, யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்னு தெரிஞ்சுக்கிட்டாவது வந்திருக்கலாமேன்னு பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இதை பத்தி செய்தியாளர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவரு பேரு என்னப்பான்னு கூட்டத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வழக்கம் போல அடிச்சு விட்டுருக்கிறாரு. அமைச்சர் சரத் உண்மையிலேயே போதை மாத்திரை தான் பயன்படுத்தினாரா? தாவேகா அரசு அவர் மேல ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல? இது எல்லாமே தனிப்பட்ட கேள்விகள். ஆனா இந்த போராட்டத்துல சேகர் பாபு வேணும்னே திமுக பெயரை கெடுக்கிறதுக்காக இப்படி செஞ்சிருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மேயர் பிரியா அவர்களுக்கும் சேகர் பாபுவுக்கும் இருக்கிற பாச பிணைப்பு எப்போதுமே பிரிக்க முடியாதுங்கிறது இந்த போராட்டம் மூலமாகவும் தெரிஞ்சிருக்கு. இது என்ன தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாகவா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்ட களத்திலே இருக்கின்றது? நியாயமான கோரிக்கைகளை வற்புறுத்த கேதா காலினராக இருக்கின்ற இந்த அரசாங்கத்துடைய செவிகளுக்கு சென்று சேர்வதற்கு கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆர்ப்பாட்டம். இது ஒரு ட்ரைலர் தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கட்டளை ஏற்று ஒரு இடத்தில் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு சென்னையிலே 3 இடங்களில் மாற்றி கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது எங்களுடைய இயக்கத்திற்கும் மேலும் உத்வேகத்தை அளிக்கும். அடிக்க அடிக்க எழும்புகின்ற பந்தாக, அரைக்க அரைக்க மணக்கின்ற சந்தனமாக, தீட்ட தீட்ட ஜொலிக்கின்ற வைரமாக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் நெருக்கடியே சிரித்த முகத்தோடு 24 வயதிலே சந்தித்தவர். அவருடைய படை சிறை கஞ்சாது. கொடுஞ்சிறைச்சாலை என்றாலும் சரி அல்லது காவல்துறையின் தடியடி பிரயோகமாக இருந்தாலும் சரி, சிரித்த முகத்தோடு சிறை செல்ல தயார் தயார் தயார். தமிழக அரசு எங்களை எப்படி அணுகுகிறதோ அதேபோல் தமிழக அரசுடைய அணுகுமுறையும் எங்களிடம் இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த போராட்டம் தொடரும் 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 தொடரும்.